கேக் ஸ்கொயரோட கோ-ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் ஜானகி மாயாவை இந்த எபிசோடுக்கு நான் அழைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு ஒரே காரணம் தான். அவங்க பேசுறதுல ஒரு உண்மை இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அனுபவத்தோட அன்போட பிராக்டிகலா அவங்க அணுகிற அந்த குணம் எனக்கு ரொம்ப அவங்க கிட்ட பிடிக்கும். அதனால்தான் இந்த அழகான உரையாடல். இது இப்பயே நடக்கணும், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்றதுலாம் நாமளே நம்மளுக்கு வகுத்துக்கிட்ட சட்டம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து தான் இந்த வாழ்க்கையை கடந்து போகிறோம். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இது வலி இல்லை கண்ணு, இதை விட்டுட்டு நீ மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வார்த்தைகள் அம்பு மாதிரி எய்துட்டோன்னா திரும்பி எடுக்க முடியாது. யூ கைஸ் ஆர் அ யூனிட். யூ ஷுட் பி ஏபிள் டு ஷேர் எவ்ரிதிங். இது நடந்தது, அது நடந்தது, அவன் கையை பிடிச்சி இழுத்தான், இவன் இப்படி பார்த்தான், அவன் பார்த்ததே எனக்கு பிடிக்கல. யூ கேன் டாக் எனிதிங். ஓகே, that is the one place you should never be judged. You keep poking until the bear stands up and says. ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். இவன் என்னமோ தப்பு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு கட்டாயமாக தெரியும். இல்லை இவ ஏதோ அங்கே கோல்மால் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு கட்டாயமாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுல, அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் people try to judge you by the appearance. I'm trying to break that. I will be like this. I am who I am. I'm not going to change for the world. Ma'am, welcome to my show, the Ramya Show. என்னோட honor. Thank you so much for having me. You're a celebrity, you're a big celebrity. If I know you, that means you're a celebrity. So thank you so much. Ma'am, I told you behind the camera, but for the benefit of my audience, you found me. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் யாரோ ஒருத்தங்க வருவாங்க. அவங்க நம்மளை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பட் எனக்கு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நோக்கி போகிறோமோ அது நமக்கு திருப்பி வரும். ஸோ நம்ம பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம், நல்ல கண்டென்ட்டையே கன்சியூம் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற நபர்களை நம்ம மீட் பண்ணுவோம். திடீர்னு யாருடா அவங்க சூப்பராக புடவை கட்டிட்டு கேஷுவலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க மாதிரி ஒரு வார்ம் வைபோட எல்லாத்த பற்றியும் ஒரு அழகான கருத்தோடு பேசுகிறாங்களேன்னு நான் பார்க்க ஆரம்பித்த விஷயம். I literally became addicted to you. டெய்லி எனக்கு வாக்கிங் போகும்போது அந்த 10,000 ஸ்டெப் நான் முடிக்கணுங்கிற மாதிரி உங்களோட ஒரு கான்வர்சேஷன் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ்ட் தட் எத்தனையோ பேர் உங்களை நான் நேராக மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் நான் பாருங்கள், நான் ஆசைப்பட்ட உடனே யூ ஜஸ்ட் ஷோட் அப் ஃபார் மீ. ஸோ ஐ எம் ஒன்லி ப்ரிவிலேஜ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். யூனிவர்ஸ் ஸோ ரைட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இன்றைக்கும் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அந்த ஒரு ஹக்கு கொடுத்து எனக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வெல்கம் கொடுத்தீங்க. அண்ட் தட்ஸ் த பியூட்டி அபவுட் யூ. யுவர் வார்ம், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப். அண்ட் இட்ஸ் நாட் தட் இது மட்டும்தான் உங்களோட கரியர்ன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு கோ-ஃபவுண்டர். யூ ஹாவ் ஸோ மெனி டியூட்டிஸ் அட் ஹோம். இன்றைக்கி மென்டர்ஷிப் பண்ணுறீங்க, பாட்காஸ்ட் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த எவ்ரிடே சேலஞ்ச், ப்ரெஷர் அதெல்லாம் உங்களை அண்டு விடாமல் சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவாக சார்மிங்காக எப்படி இருக்க முடியுது? கொஞ்சம் ஒரு 15 வருஷம் முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. 15 வருஷம் முன்னாடி ஜானகிக்கு ரொம்ப கோவம் வரும். ரொம்ப அதாவது என்னென்னா, ஐம் வெரி ரிஜிட் இன் மை ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின். இத்தனை மணிக்கு இந்த விஷயம் பண்ணணும்னா அத்தனை மணிக்கு அந்த விஷயம் பண்ணிடணும். அதுக்கு உலகத்தையே அழித்தாலும் கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என்னோட டீம் தே ஹவ் டன் எவ்ரிதிங். மேடம் 9 மணிக்கு விளக்கேற்ற வருவாங்கன்னா 8:50க்கு அப்படியே பதறிக்கிட்டு அங்கே ரெடியாக அப்படி மேட்ச் பாக்ஸோடு இருக்கிற டீம் இருந்தாங்க எனக்கு. தட் வாஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஹவ் லேர்ன்ட் டு லெட் கோ தட் ப்ரெஷர் ஆன் பீப்புள். பட் தே ஸ்டில் நோ தட் ஐ வில் பி தேர் அட் 9. அவங்க அந்த 8:55ன்றது 9க்காவது ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த 5 minutes they take extra. பட் ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆனோடனே வி லுக் அட் த வேர்ல்ட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இப்பயே நடக்கணும், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்றதுலாம் நாமளே நம்மளுக்கு வகுத்துக்கிட்ட சட்டம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம டிசிப்ளின் இஸ் மேண்டேட்ரி. அது இருந்ததுனால தான், அந்த ஃபயர் இருந்ததுனால தான் க்ரோத் வந்துச்சு. இப்போ யூஆர் லுக்கிங் அட் okay, things are happening in a way it is supposed to happen. Let's take a breather, let's go slow, let's sit and assess what we have done, can we do better அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். அதனால இட் இஸ் கம்ஃபர்டபுள். ப்ரெஷர் என்கிட்ட ஒரு பெரிய ஹேபிட்
இந்த பாட்காஸ்ட் முடிஞ்ச உடனே எழுந்து வெளியே போயிட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன பேசுனேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓ அந்த இடத்துல இருந்து அதை முடிச்சிருவீங்க. கம்பார்ட்மெண்ட் தான் அங்கங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணோம்னா ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஒரு நல்லது நடந்தாலும், ஒரு கெட்டது நடந்தாலும், அது அந்த இடத்துல அதுக்கு உண்டான என்ன ரியாக்ஷனோ அதை கொடுத்துட்டோம்னா தென் யூ க்ளோஸ் இட் ஆஃப். நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம வி கேரி தட் வித் அஸ். காலையில் பால் அடுப்பில் வைக்கிறோம், பால் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலே பால் கெட்டு போச்சு, காலையிலே பால் கெட்டு போச்சு நம்ம ஒரு 100 வாட்டி சொல்கிறோம். பேசிக் ஐம் கிவிங் யூ லைக் அன் ஹவுஸ் ஒய்ஃப் எக்ஸாம்பிள். அது மாதிரி காலைல போகும்போது யாரோ காரில் இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கார் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா throughout the day your mood is like kind of you're pissed off, you know you're irritated and all that stuff. இடிச்சிட்டாங்க, can you go back and change it? We can't. We can. So what makes you think worrying about it will solve it? இது சொல்ல நல்லா இருக்கு, செய்யறது ஈஸியா? கஷ்டம். டிசிப்ளின். இந்த இடத்துல இது முடிஞ்சிருச்சு. யூ ஹாவ் டு லீவ் இட் அட் தட் அண்ட் தென் மூவ் ஆன். இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக காலையில் நடந்தது, சாயங்காலம் நடந்தது, அடுத்த நாள் நைட்டு நடந்தது, காலையில் இப்படியே கண்டினியூஸாக சண்டேலே போயிட்டுருக்கும் ஒழிய யூ வில் நெவர் பி ஏபிள் டு லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். நான் இங்கே வந்து 5 minutes ஆயிடுச்சு, எங்கள் மேடம் வரல. ஒரு 5 minutes அங்கே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேட்டில் வாட்ச்மேன் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இங்கே தான் இருக்குது, நேராக உள்ளே போங்கன்னாரு. கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே வந்தேன், நம்மளா போகிறோமே பரவாயில்லையா ஸ்டார்ட் பண்ணுமா. எனக்கு அவள் ஜென்ரலாக வந்துட்டானா ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள். வந்தோன்னு பார்த்தோன்னா ஐ ஃபர்காட் ஆல் ஆஃப் தட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வி ஸ்டார்ட்டட் டாக்கிங். ஸோ த ஸ்ட்ரெஸ், த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், த words that hurt us, the actions that hurt us, we need to learn where to leave it, when to stop carrying it. உங்ககிட்ட காலியாக ஒரு அழகாக ஒரு மைண்ட் இருக்குது, காலியாக ஒரு இதயம் இருக்குன்னா அந்த சூழ்நிலையில் உங்களால் என்ன விஷயத்தை ரசிக்க முடியுமோ அதை ரசிக்க முடியும். இதில் குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ராட் யூ அவுட். ஸோ ட்ரூ. ஜஸ்ட் பி டன் வித் இட். நடந்துச்சு, ஓகே. Don't carry over, don't blame the other person, keep on blaming the other person, or you don't keep on taking it. நான் இதை நிறைய இடத்துல சொல்லுவேன், உங்களுக்கு கோவமா நேராக அந்த குப்பை தொட்டியில் கொட்டுங்க, என் மேலே கொட்டக்கூடாது. I will step away, you can show all your anger. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வா காஃபி குடிக்கலாம்னு சொல்லி கூட்டு போயிடணும், அவ்வளோதான். Perfect. Best way to solve any problem. Why are you carrying it? It's their dump, they're dumping it, let them dump it. Yeah, we shouldn't give the power அவங்களுக்கு. நம்ம அதை ரிசீவ் பண்ணா மட்டும்தான் அது மிகப்பெரிய ப்ராப்ளம். யா, அப்சல்யூட்லி. இப்போ நீங்கள் வந்து இந்த தாட்ஸ் பற்றி பேசுறதுனால கேட்குறேன், ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய யோசிப்போம்ல. இப்போது மேக்ஸிமம் நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நம்ம கூட தான், நம்ம யோசனைகள் கூட தான். நீங்கள் இன்றைக்கி வந்து யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர். நீங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, மென்டார்ஷிப் பண்ணுறீங்க, புதுசாக நிறையா பேரோட பிரச்சனைகளை கேட்குறீங்க. அந்த ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் வேக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் தனியாக இருக்கிற தாட்ஸ், உங்கள் கூட நீங்கள் சிந்திக்கிற தாட்ஸ் எதை பற்றின விஷயங்களாக இன்றைக்கி இருக்குது? மனித உறவுகள், அம்மா அப்பாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், அண்ணன் தம்பியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், லவ்வரோட இருக்கிற ஸ்பேட்டு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட்ஸோட தாட்டு. நான் எதுக்காக இதை யோசிக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து தான் இந்த வாழ்க்கையை கடந்து போகிறோம். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இது வலி இல்லை கண்ணு, இதை விட்டுட்டு நீ மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இல்லவே இல்லை. இது வந்து வலி கிடையாது. திஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் வந்து எவ்ரி திங் இஸ் ஒன்லி 100% குட் அப்படின்னா லைஃப் எவ்வளோ போரிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த சண்டை வந்து அந்த ஒரு வாரம் மூஞ்ச தூக்கி வச்சு அழுது எல்லாம் பண்ணி இந்த கலாட்டாலாம் பண்ணால் தான் லைஃபு. ஸோ இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அக்செப்டிங் தட். நம்ம ஒரு சின்ன சண்டைகளை காரணமாக வச்சு ஒரு மனித உறவை பிரியறது வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், உனக்கு பிடிச்சதை அவங்க செய்யாமல் இருக்கலாம், இல்லை உனக்கு வேணுங்கிறத அவங்க செய்யாமல் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது. எல்லார்கிட்டையும் ஒரு ஆணால் தன்னுடைய சுய முகத்தை மனைவி கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பார், அண்ணன் தம்பிக்கு ரொம்ப நல்லவனாக இருப்பார், குழந்தைங்களுக்கு நல்ல தந்தையாக இருப்பார். ஆனால் ஒரு அறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய சுய முகத்தை காட்ட முடியும். தட் இஸ் ஒன் சைட் தட் never varies. Every woman has seen the true self of her husband. ஓகேவா? வெளியில் அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ நல்லா, அவ்வளோ சிரிச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற பர்சன் உள்ளே வந்தால் பொங்குவாங்க. இல்லை வெளியில் பொங்குறவங்க
வெளில நடக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வந்தா கொஞ்சுவாங்க. இட் இஸ் an exactly Right, opposite vibe, right? But that is their true self. Okay, இத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அந்த ட்ரூ செல்ஃபை will be able to share. Once you start sharing that, you have an understanding between each other. Correct? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் எப்போ மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்போ அது தவறாகும் அப்படின்னா, ஒரு ஒரு அந்த பையனை ஏதோ கோவமா சொல்லிட்டான், இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டான் அப்படின்னா, நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ உங்கள் அண்ணன் தம்பி கிட்டேயோ சொல்லுவீங்க. கட்டாயமாக அப்படியே அழுதுட்டு ஆத்திரமா கோவம் பண்ணி எல்லாருக்கும் வரிசையாக ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் அழுவோம். ஓகேவா? இது வந்து உமனோட நேச்சர். மென் வந்து அது தூக்கி போட்டு உடச்சதை மறந்துட்டு போயிடுவாங்க வெளியில. ஒரு சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியில போயிட்டு அவங்க சாயங்காலம் திரும்பி அந்த வீட்டுக்குள்ள வைக்கும்போது தான் பகீர்னு இருக்கும். கால் வைக்கும்போது ஐயோ காலில் ஏதோ பண்ணிட்டு போனோமே, உள்ள போனா என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம அதுக்குள்ள ஒரு டிவி நியூஸ் மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்லி முடிச்சோம். ஓகேவா? அதுல நம்மளுக்கு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அவன்லாம் ஒரு ஆளா, அவன் என்ன உன்னை அப்படி பண்றது, நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ வீட்டுக்கு வந்துரு. என் பிள்ளைலாம் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். இது இன்னொரு அம்மா. எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா நான்? அவன் வந்து தங்கம், சொக்க தங்கம். அவன்லாம் ஒரு பொருள் போட்டு இது வரைக்கும் உடைச்சதே கிடையாது. ஐயோ உடைச்சது தானேயா சொல்கிறேன் அப்படின்னு நமக்கு வயிறு. ஸோ எமோஷன்ஸ் தே ஷோ themselves to different people in different angles. The other face of the man is always with his wife, whom he thinks belongs to her. Ownership. என்னுடைய மனைவி, என்னுடைய முழு ரூபமும் அவங்களுக்கு தெரியும். நல்லது கெட்டது கோபம் மாத்திரம் எல்லா விஷயமும் தெரியும். இது வந்து உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் தான் இது வருது. இதை நீங்கள் வெளியே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய முழுமையும் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லது கெட்டதாகவே இருக்கட்டும். ஓகே, நீங்கள் ஆஸ் அ உமன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில விஷயங்களை அவங்க பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா, சாயங்காலம் வந்தோடனே நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நான் பேசாமல் ஏதாவது காஃபி கம்பெனியில் வந்து கேட்க போகிறேன், எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுங்கன்னு. என்ன சொல்லுவீங்கன்னு சாயங்காலம் வந்தோடனே ஒரு கப் காஃபி போட்டு உட்கார வைங்க. ரைட். நீங்கள் நடந்தது பற்றியே பேசாதீங்க, கேட்காதீங்க, ஏன் உடைச்சேன்னு கேட்காதீங்க, காஃபி குடிங்க. அதை பற்றி நோண்ட வேணான்றீங்க. நீங்கள் காஃபி குடிங்க. நீங்க பேசாம இருக்க அந்த சைடு பதற்றோம். 200% சரண்டர் ஆயிருவாங்க. நீங்க ஏன் கேட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு எங்கயாவது காஃபில மட்டும் ஸ்பான்சர்ஷிப். நான் இத பண்றேன் மேம், உங்களுக்காக நான் இத பண்றேன். காஃபி எனக்கும் காஃபிக்கும் அவ்வளவு பெரிய ஒரு லவ். சோ உங்களோட நிறைய குவாரல்ஸ் இந்த காஃபினால முடிஞ்சிருக்கும். நிறைய முடிஞ்சிருக்கு. சீரியஸாவே செம்ம சத்தியமா. அதாவது 2-3 நாள் அப்படியே பேசவே மாட்டோம். அப்படியே யாரை எரிக்கிறோன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்ல காம் ஆனோன்னா யாராவது ஒரு ஆள் ஒரு காஃபி போட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா மரியாதையா இன்னொரு ஆள் வந்து உட்காந்துடணும் பேசுறது. என்ன விஷயமா இருந்தாலும் அது எங்களுக்கு இனிஷியல்ல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை காணும், அது வேற விஷயம். ஒரு 15-20 வருஷம் வந்து காஃபி கொண்டாந்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை, நான் பேசுறதுக்கு ரெடி, மரியாதையா நீ வந்து உட்கார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பியூட்டிஃபுல். அப்ப யூ டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ், யூ சே ஆல் யுவர் ஃபீலிங்ஸ். நீ இதெல்லாம் பண்ணிருக்கூடாது, நீ இதை பண்ண, நான் இதெல்லாம் பண்ணிருக்கூடாது, தப்போ சரியோ, பட் 2 பேரும் பண்ணிட்டோம், இப்போ அடுத்தது எப்படி மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற அது ஒரு மாதிரி ஒரு ஸ்கில். அது வந்து ட்ரைனிங் கரெக்டாக கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா காஃபி மக் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன்னா உன் ஃபோனுக்குன்னு உங்கள் அம்மா ஆயா எல்லாரும் வெளில போயிடணும். நீயும் நானும் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். I don't have anybody else. You are my partner. You are inside my world. So you have to listen to me ன்ற மாதிரி வந்துடணும். அது a man can do, a woman can do. Whoever wants to start the conversation. நம்மளே உள்ளுக்குள்ள வச்சு புழுங்குறதை விட பேசுறது ரொம்ப பெட்டர். சூப்பர். ஆனா பேசும் தோரணை இருக்கு. தோரணை வந்து நான் சரி நீ தவறுன்னு பேசுறதை விட நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா எனக்கு வலிச்சிருக்காதுன்னு சொல்லலாம். வார்த்தைகள் வந்து அம்பு மாதிரி எய்துட்டோன்னா திரும்பி எடுக்க முடியாது. ஸோ பீப்புள் நவடேஸ் த லாங்குவேஜ் தே யூஸ், பிள்ளைங்களுக்கு வந்து தேர் ஆர் பிளெயின் ஸ்லேட், they are so innocent when they are born. நம்ம தான் அம்மா அப்பா டேபிள் பென்சில் புஸ்தகம் ஸ்கூலு சைக்கிள் காரு வண்டி எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். நம்ம வந்து அவங்களுடைய உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கு பேர் சூட்டி ஒரு பெர்ஸ்பெக்ஷன் கொடுக்குறோம். கரெக்டாக? இந்த பெர்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன அடிபட்டமோ
அதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். ரைட். ஏன்னா நம்மளுக்கு புது நாலேஜ் கிடையாது, நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி பிரெயினில் வந்து இட் இஸ் ஓகே டு லெட் கோ கிடையாது. நம்ம வி ஆல்வேஸ் கேரிட். நான் ஐம் டாக்கிங் ஸ்டில் அபவுட் லைக் 3 to 4 ஜென்ரேஷன்ஸாக காலையில் 5 மணி 6 மணிக்கு எழுந்து வாசல் தெளிக்கணுன்றதில் ஆரம்பித்தோன்னா, இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அந்த செருப்பை கட்டி போட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு நீ எப்படி உள்ளே போவ, வந்தோடனே ஒழுங்காக வைக்கணும், வந்தோடனே ஒழுங்காக வைக்கணுன்றது ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, இட்ஸ் எ டிசிப்ளின். பட் டு யூ மேண்டேட்டரிலி நீட் த டிசிப்ளின் டு லிவ் இன் திஸ் எர்த்? இல்லை. எதுக்காக அது கட்டாயமாக்கப்படுது? அதை பார்த்து பார்த்து வளர்ந்துட்டோம், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணுன்றது இல்லையா? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நம்ம அதை வந்து குழந்தைங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, டிசிப்ளின் இஸ் நாட் த மேட்டர் ஐம் டாக்கிங் அபவுட். ஐ எம் டாக்கிங் அபவுட் லெட் த இண்டிவிஜுவல் கம் அப் வித் தேர் லைஃப், தேர் ஸ்டைல், தேர் ஓனர்ஷிப். நீ குழந்தைங்க எல்லாத்தையும் விளையாண்டு விட்டுட்டு போயிட்டான்னா இங்கே இருக்கட்டும், விளையாடுற பொருட்கள்னே வச்சுக்கோ, இங்கே இருக்கட்டும், க்ரேயானு புக்கெல்லாம். அவன் வந்து ஏதோ ஒரு பாதி டயக்ராமில் வச்சுட்டு எழுந்து போயிட்டான், ஃப்ரெண்டு வந்தாங்க ஏதோ எழுந்து போயிட்டான், திரும்பி வந்து விளையாடணுன்றதுக்காக வச்சுட்டு போயிருக்கோம். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அதை எடுத்து அடுக்காமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு கோவம், அதை எடுத்து நம்ம திருப்பி உள்ளே வச்சிடறோம். அந்த குழந்தை ஒரு திங்கிங் ப்ராசஸில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தது பாருங்களேன், அது திரும்பி வந்த உடனே அந்த விஷயத்தை அதால் கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, யூ broken that chain. ஓகே, நான் சுதந்திரம், வீட்டுக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே சுதந்திரம் இருக்கக்கூடாது. ரைட். வீடுன்றது வந்து சேஃப் பிளேஸ். எல்லா பேரண்ட்ஸும் கல்யாணம் பண்ணி கொடுத்த குழந்தைய வச்சுருக்கவங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்காத குழந்தைய வச்சுருக்கவங்க, கை குழந்தைய வச்சுருக்கவங்க எல்லாருமே யூ ஹாவ் டு மேக் தட் ஹோம் ஆஸ் அ வெரி சேஃப் பிளேஸ் ஃபார் த சைல்ட் டு எக்ஸ்பிரஸ் தேர் தாட்ஸ், to believe in what they believe in, to behave with an action that they are not judged. நான் அவங்க செய்கிறது சரி தப்புன்னு சொல்லலை. நான் தப்பு, அதாவது அவன் வந்தோடனே அதை அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கே நான் வரல. அந்த குழந்தையால் நடந்த எல்லா விஷயங்களையும் எந்த பயமும் இல்லாமல், நான் கெட்டவேன்னு அம்மா நினைப்பாளோ, நான் கெட்டவேன்னு என் ஒய்ஃப் நினைப்பாளோ, நான் கெட்டவேன்னு என்னோட பிள்ளை நினைப்பானோ அப்படின்னு இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா, யூ கைஸ் ஆர் அ யூனிட். யூ ஷுட் பி ஏபிள் டு ஷேர் எவ்ரி திங். இது நடந்தது, அது நடந்தது, அவன் கையை பிடிச்சி இழுத்தான், இவன் இப்படி பார்த்தான், அவன் பார்த்ததே எனக்கு பிடிக்கல, யூ கேன் டாக் எனி திங். ஓகே, தட் இஸ் அ ஒன் பிளேஸ் யூ ஷுட் நெவர் பி ஜட்ஜ்ட். என் பொண்ணு வந்து அப்படி தான், அவள் வந்து கோவம், அவள் வந்து அப்படி தான் பேசுவாள். நம்மளே நம்ம குழந்தைய கம்மியாக சொல்கிறோம்ல. ஏன் ஐ சீ திஸ் ஸோ ஆஃபன். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எதுக்கு ஜட்ஜ் பண்ணுறீங்க? அவங்க கோவத்தை வேறு எங்கே கொட்டுவாங்க? அவங்களோட வெளி உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் எங்கே கொட்டுவாங்க? அவங்களுக்கு சுதந்திரமான இடம் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த 500-1000 ஸ்கொயர் ஃபீட் தான். இதுக்குள்ளே வந்தால் தான் அவங்களோட சுயமாக இருக்க முடியும். வெளி உலகத்துக்காக வி ஆல் வேர் அ மாஸ்க். நம்ம வெளிப்படுத்திக்கிறதுக்காக நம்ம பன்முகங்களை காட்டுறோம் உலகத்துக்கு. நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு முகத்தை நம்ம எங்கேயாவது காட்டணும்ல. கண்டிப்பாக. அந்த காட்டுறதுக்கு உண்டான சுதந்திரம் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கும். மேம், இந்த யார்ட் ஸ்டிக் எங்கே வச்சுக்கணுங்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, வேறு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோலிங்காக இருக்கிற பேரண்ட்ஸ் விட்டு கொடுத்துட்றாங்க குழந்தைங்கள. நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8லேருந்து 14 வயசு 15 வயசு இருக்கிற பசங்க, அவங்க என்னென்னா ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்கறதுனாலையா என்னன்னு தெரில, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட வந்து சிரிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பேரண்ட்ஸையும் இன்சல்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டு, என் குழந்தை என்னையே மதிக்காது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க சீரியஸாகவே எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்காங்க, அந்த குழந்தை பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எங்கே அந்த யார்ட் ஸ்டிக் இருக்கணும்? இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டும் எக்ஸ்ட்ரீமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வீட்டுக்குள்ளே வந்து சுதந்திரம் இருக்கும்னு சொன்னேன் தெரியுமா? ஆமாம். அந்த சுதந்திரம் எதனால் கிடைக்கும்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க மரியாதை மட்டும்தான். அதாவது எங்கள் அம்மா எனக்காக என்ன வேணால் செய்வாள், என் பிள்ளை எனக்காக என்ன வேணால் செய்வான், என் கணவர் எனக்காக என்ன வேணால் செய்வார்னு ஒரு உரிமை, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பிலீஃப் இருக்குல்ல. அது எப்போ வரும்னா, யூ ஹேவ் டு ஹேவ் ரெஸ்பெக்ட். பேசிக்காக எங்கள் அம்மா எனக்காக என்ன வேணால் செய்வாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மேலே உண்மையான ஒரு மரியாதைக்கும் கலந்த அன்பு இருக்கணும். அதாவது she has sacrificed her body, her life, everything for you, so you are devoted to her. அந்த மரியாதை வந்து கேட்டு வரக்கூடாது. பிள்ளைங்களுக்கு பார்த்து வளரணும். எப்படி அதை பார்த்து வளருவாங்கன்னா,
ஒரு தாய் தந்தையை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் அப்படியே திரும்பி போய் பாருங்க, they both will insult each other. ஆமா. So the child thinks it's okay to insult the mother. ரைட். ஸோ ட்ரூ. பார்த்த மாதிரி சொல்றீங்க. பார்த்து வளர்ந்ததை தான் குழந்தைங்க திருப்பி பண்ணும். குழந்தைங்க இஸ் ஆல்வேஸ் அ மிரர், கண்ணாடி மாதிரி. நீங்கள் 100 தடவை உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை 13-14 வயசில் அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லும். நீங்கள் தானேப்பா ட்ரைனிங் கொடுத்தீங்க. அவங்க என்ன வெளில போய் கற்றுட்டு வந்தாங்க? அதுக்கெல்லாம் டியூஷன் சென்டராக இருக்குது. வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் குழந்தை பண்ணுது. ஸோ குழந்தைகிட்ட தப்பு சொல்லி நம்ம யூஸே இல்லை. பேரண்ட்ஸோட விஷயங்கள் தான் இது. தேர்ஸ் ஒன் மோர் திங். நான் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின கான்ஃப்ளிக்ட் சொல்லும்போது இதை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் வந்து பெங்களூரில் பயமாக இருக்கு எதாவது கேட்க போகிறேன். நான் பார்த்துக்கிறேன் மேம். ஒரு 6 மாதம் முன்னாடி பெங்களூருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். என் பின்னாடி வந்து ஒரு லேடி 5 மணி நேரமும் ஃபோன்லேயே பேசிட்டு வந்தாங்க. அவங்க சத்தமாக பேசுனதுனால எல்லாருக்குமே கேட்டுச்சு கம்பார்ட்மெண்ட்டில். அவங்க என்ன, ஐ திங்க் ஷி வாஸ் டாக்கிங் டு அவர் ஹஸ்பண்ட். அவங்க விஷயம் என்னென்னா, அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஹஸ்பண்டுக்கு ஏதோ அவங்களும் காசு கொடுக்குறாங்க போல இருக்கு. ஸோ த கான்வர்சேஷன் என்டையர்லி வாஸ் அபவுட் யூ ஓ இட் டு மீ. நீ லைஃப் முழுக்க எனக்கு நன்றி கடனோடு இருக்கணும். என்னோட சேவிங்ஸை வந்து நான் உனக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூ ஓ இட் டு மீ, யூ பெட்டர் பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு மீன்னு சொல்லி 5 மணி நேரமும் அதை பற்றி தான். அந்த கான்ட்ராக்டை பார்த்தேன், நீ காசு கொடுத்தது கம்மி, நான் நிறையா காசு கொடுத்துருக்கேன், இப்படி போயிட்டே இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கான் ஜட்ஜ் த சிச்சுவேஷன் பிகாஸ் இன்னொரு பார்ட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹேவிங் செட் தட், நான் நோட்டீஸ் பண்ண முக்கால்வாசி கப்புள் ரிலேஷன்ஷிப்ஸில் இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு இமோஷனல் ஸ்கோர் மூலமாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இது செஞ்சேன், நீ எனக்கு என்ன செய்கிற, நீ எனக்கு அது செஞ்சியா, சரி நான் பதிலுக்கு இப்போ உடனே இதை செஞ்சிடுறேன். டு யூ திங்க் இட்ஸ் அ ஹெல்தி ட்ரெண்ட்? ஏன்னா இது எங்கே போய் முடியும்ன்றது என்னால் கணிக்க முடியல. ஆக மொத்தம் இவ்வளோ நாள் சின்ன பசங்கள்ட்ட தான் அடி வாங்கினீங்க, இப்போ கல்யாணம் ஆனவங்கள்ட்ட அடி வாங்கினீங்க கேட்டிருக்கீங்க. என்னோட தளத்துக்கு உங்களை இழுக்கிறேன். ஓகே. ஆண் கருவை கொடுத்தான், பெண் குழந்தையை உருவாக்கினாள். இது நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி எப்படி ரிட்டர்ன் ஃபேவர் எப்படி பண்ணுவீங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன்? முடியவே முடியாது. இட்ஸ் போத் இல்ல, இட்ஸ் an equal. Then where is the need to supplement or give it back or perform for another person? No, I wonder, நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறோம், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் விமன்னு பேசுகிறோம். பட் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? இப்போ விமன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீ படி, நீ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருன்றதை தான் நம்ம சொல்ல வரோம் நான் நினைக்கிறேன். பட் எங்கேயோ ஒரு புரிதல் வந்து எனக்கு ஆண் தோண தேவையில்லை அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆணும் ஜென்ரேஷனாக நான் வந்து ஒரு கான்குவர் பண்ணி பெண்ணை வந்து அடிமையாக்கி நான் ரூல் பண்ணியே நான் இருந்துட்டேன், அப்படி தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இப்போ என்னடா எம்பவர்மெண்ட்டுங்கிறீங்க, ஈக்குவாலிட்டிங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இதுதான் இதனால தான் இந்த கதைகள் நடக்குதோன்னு எனக்கு தோணுது. எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன நினச்சோன்னா, உலகம் பெருசு, எங்கள் அம்மா அப்பாலாம் எப்படின்னா படிக்க வச்சிடணுன்றதுல தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதாவது +2வாவது படிக்க வைக்கணும்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு காலேஜுக்கு போனது வேறு கதை. பட் படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு படிப்பு வேணும், 4 நல்லது கெட்டது தெரியணும்னு படிக்க வச்சாங்க. அந்த 4 நல்லது கெட்டது என்ன ஆச்சுன்னா 40 நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஸோ வி வாண்டட் டு ஸ்டடி. நாங்கள்லாம் போராடி ஜெயிச்ச பெண்கள். எங்களோட ஜென்ரேஷனே வந்து சாமானியத்தில் எங்களை படிக்க போக விட மாட்டாங்க, சாமானியத்தில் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும், 9 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வந்துடணும். ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம். நீங்கள் யூ கேனாட் டூ என்டர்பிரினர்ஷிப். யூ ஹேவ் டு they'll choose what நீங்க பண்ணலாம், what you're allowed to do. ஓகே. இல்லைன்னா வீட்டுக்குள்ள 6 மணிக்கு அப்புறம் டியூஷன் எடுக்கலாம், பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு வரணும், நீங்கள் போக முடியாது வெளியில். ஸோ யூ ஆர் given certain roles that will also fulfill their need economically. ஓகே. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம், நாங்கள் இன்னும் பண்ணுவோம், நாங்கள் தனியாக ஒரு விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி எங்கள் ஜென்ரேஷன் உமன் ஸ்டார்டட் த பிஸ்னஸ். ஆனால் எங்களுடைய பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கணவருக்கு உதவியாக தொழில் செய்தார்கள். ரைட், கரெக்டாக? ஆமாம். கணவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார்னா அவர் கொஞ்சம் ஊதாரியாக இருந்தால் கூட இந்த அம்மா உள்ளே உட்காந்து கணக்கு பண்ணி சரி பண்ணி வெண்டர்கிட்ட பேசி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரெண்ட் கொடுத்து எல்லா விஷயமும் இந்த அம்மா பண்ணி 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 அவரை ஒரு பெரிய மனுஷனாக்கிடும். இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து, அதாவது ஒய்ஃப் இருக்கப்போ சொல்ல மாட்டாங்க, ஒரு வேலை இல்லைன்னா அந்த கம்பெனியை விற்றதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி என் ஒய்ஃபோட உழைப்பு இருக்குன்றது. கரெக்டாக? ஸோ அந்த ஜெனரேஷனையும் தாண்டி தனியாக என்டர்பிரினர்ஷிப் பண்ணுற ஜென்ரேஷன் எனக்கு அடுத்த ஒரு 10 வருஷம். இப்போ வந்து 40s 35 இருக்கிற எல்லாரும் இப்படி வெளியே வர வர நம்மளுக்கு என்ன வந்துடுச்சுன்னா, நம்ம ஆணுக்கு நிகர் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது உண்மை. நீங்கள் ஏன்ப்பா அவங்களோட போட்டி போடுறீங்க? There is no equation. Nobody is better than anybody. Nobody is lesser than the other person.
ஓகே, அது கேஸ்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கும், ஜெண்டராக இருக்கட்டும், ஈவன் அந்த எல்பிஜி அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே they are an individual person by themselves, created by God. That's it. If I am God, you are God. That's it. There is no difference. நம்ம தான் சொசைட்டியை, நான் எப்படி சொன்னேன், அந்த குழந்தைக்கு இது போர்டு, இது கேக்கு, இது இப்படி தான் பண்ணும், இது அதை தான் பண்ணும், நீங்கள் சொல்லி தானே ஒரு குழந்தையோட உலகத்தையே உருவாக்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லி ஆண் பெண்ணுன்னு உருவாக்குனீங்க. They were hunters. When men went to hunting, women also went to hunting. They skinned the deer. They brought it back. Correct? அப்போ நீங்க வந்து why are you classifying they are better than you? Why are you putting yourself lower? You're doing what you want to do. They are doing what you want to do. There is no need for any comparison. That is what I'm trying to say. இல்ல என்னோட கியூரியாசிட்டி இவங்க யாரோ ஒருத்தவங்க கருத்து சொல்றதை பத்தி கூட இல்ல, ஒருத்தரோட சேர்ந்து வாழ்றது என்ன அப்படின்ற புரிதல் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களை மாதிரி ஆட்கள் பேசும்பொழுது தான் அது வருது. when you make a choice, I want to live with this person, அப்ப இந்த மாதிரி இமோஷனல் கேம்ஸே உள்ள வரக்கூடாது தானே? வரக்கூடாது. ரெண்டு பேரும் ரெண்டு உலகம். நீங்க வளர்ந்த விதம், நீங்க ஐ எம் அஸ்யூமிங் காலையில இந்த கோலம் போட்டு வாசத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி, நீங்க இல்ல உங்க ஃபேமிலி இமேஜின், நான் சொல்றது கண்டிப்பா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா இது இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய டிசிப்ளின்டு ட்ரெடிஷனல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது, ரொம்ப அவங்க வந்து இப்போ என்னைய மாதிரி யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்தாங்க, இல்லை வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்கவங்க, அவங்களுக்கு எந்த மடி ஆச்சாரமும் எதுவும் கிடையாது. தே ஆர் வெரி கேஷுவல் ஸ்டாண்டர்ட் லைஃப், ஹாப்பினஸ், இது பீஸ், இது மட்டும் பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உலகம், இது ஒரு உலகம். இது ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் ஒரு உலகமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அப்போது உமன் எம்பவர்மெண்ட், நான் சொன்னதான் நாங்கள் கேட்கணும், என் வீடு இப்படி தான் இருக்கணும், அவன் எப்படி இருந்தா என்ன, ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். வாட் எவர் மேட்சஸ், வாட் எவர் யூ ஃபீல் ரைட் ஃபார் ஈச் அதர், that you can live inside a home where you both have equal rights, where you both have equal freedom to do anything you want to do. நம்ம முதல் தப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே ஆண் பெண்ணு பிரித்து, அந்த பெண்ணு வந்து இதெல்லாம் பண்ணலாம், ஆண் இதெல்லாம் பண்ணலாம், இல்லை பெண் இதெல்லாம் பண்ணால் எம்பவர்மெண்ட்டு, இதெல்லாம் பெரிய அப்படி கொம்பான விஷயம், இவன் இதெல்லாம் பண்ணால் தப்பான விஷயம் அப்படின்னு நம்ம தான் கேட்டகரைஸ் பண்ணுறோம். A human is a human. It is the nature of human. He is an animal. Okay? So, when two animals come and live together, what they do is they create children. Then they are responsible for the herd. Then they take care of the herd. Once the herd is grown, they are gone. Then these two live together. இதுதானே வாழ்க்கை. இதுல நான் தான் இதை பண்ணேன், நீ தான் அதை பண்ணேன், நீ எனக்கு பண்ணும், நான் உனக்கு, நீ எனக்கு காலையில் வந்து ஒரு வளையல் வாங்கி கொடுத்தேன்னா சாயங்காலம் நான் உனக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கணும். ஏன் இருக்கிற காசை கெடுக்குறீங்க? அவன் காசு இல்லாமல் அல்லாடி இருக்கான், வந்த காசை பேங்க்ல போட்டு செவனேன்றுங்க. வளையல் கொடுத்தானா வாங்கி வச்சுக்கோங்க, வாட்ச் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. யூ டோன்ட், the favor is not something that you are that is mandatory to return. Yeah, it's unconditional. It's unconditional. I saw this, I thought about you, I thought you would like it, so I bought it for you. That is his or her way of saying love. Okay, now is it mandatory to reciprocate this love? Not necessarily. You will find something, or you can just hug him and give him a kiss, or she can, he can just give her a hug and a kiss, and there ends the matter. When it becomes a transactional way of love, that's what I'm trying to find the correct word, the transactional way of love, then it is practically a business. So what is the worst that can happen? Transactional love la or relationship ஆரம்பிக்குது, ஒரு 10 வருஷம் கடந்து போறாங்கன்னா, please tell me the worst that can happen in it. ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வாங்கி கொடுக்குறீங்க. இதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேலை போயிடுச்சு, இப்போ யூ டோன்ட் ஹேவ் த மணி. இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் யார் காலில் இமெயில் வரும்னே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ உங்களால் வாங்கி கொடுக்க முடியல. ஒன்று, உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும், உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அது பிடிச்சு, இது இவளுக்கு பிடிக்கும்னு நினச்சி, இல்லை இவனுக்கு பிடிக்கும்னு நினச்சி வாங்கி கொண்டு வந்து தரும்போது இட் வில் காஸ் அ wound in your heart. I am not able to reciprocate the love, but I am saying that material is not love. Absolutely, I agree. The thought of giving is love. Not the thought of giving this Buddha or this book or whatever, that is not love. The love is to give yourself fully. உன்னை முழுமையாக ஒருவரிடம் ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அது காதல். உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அது காதல். அதுதான்
கடைசி வரைக்கும் நீங்கள் கல்யாணம், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ரிலேஷன்ஷிப்பு, லிவிங் என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு டைட்னஸ் இருக்கணும். விடவே கூடாது. எக்காரணம் கொண்டு இந்த கையை விடவே கூடாது. இதுதான் என் லைஃப். இது கூட நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். இந்த தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும். எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் உங்களால் பொறுத்துக்க முடியும். ஓகே. Because you accept the person for who they are. The moment you screw it up is you start changing them. That is the problem here. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பந்தம், நெருக்கம் அண்ட் அக்செப்டிங் தம் இருந்ததுன்னா யூ கேன் ஹேண்டில் எனி திங் இன் த மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப்னு. ஐ வாண்ட் டு கம் பேக் டு தட் பார்ட். இப்போது நமக்கு தலைமுறையாக ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் சொல்கிற விஷயம், கல்யாணம்னா பொறுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், விட்டு கொடுத்து போகணும், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு. இப்போ அந்த எல்லை என்ன? ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த எல்லை என்ன மேம்? எப்போ do you think ஆணோ பெண்ணோ should make a stand and say I have taken enough, I can't do this anymore? Physical abuse Valid. and emotional abuse. Emotional abuse-னா என்ன அர்த்தம்? Emotional abuse அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள வந்து நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. Gaslighting. Something in the fancy words. ஆமா. But you keep poking at the beer, you keep poking at the beer, you keep poking at the beer. The beer will be sleeping peacefully, poor thing, for all the winter, right? You keep poking until the beer stands up and says, and then you're dead. ஒரு நாள். ஆமா. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பில் இமோஷ்னலாக, ஆனால் இப்போ இருக்கிற அந்த நான் சொல்கிற விதம் வந்து நான் ரொம்ப மெச்சூர்டாக சொல்கிறேன். இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2 பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாங்க. இதில் வந்துங்க அந்த பையன் ஒரு 4-5 பிள்ளைங்களோட பேசுகிறான், கிளாஸில் எல்லாரோடையும் பேசுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு அந்த மாதிரி எல்லார் கூடயும் பேசுகிறவங்க, இல்லை பேசவே பேசாமல் தனியாகவே இருக்கிற பிள்ளையாக இருக்கலாம். ஸோ வில் டூ த ஆப்போசிட் திங்ஸ் அகெயின். ஓகே. ஸோ இந்த பிள்ளை வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, பேச மாட்டாங்க, ரொம்ப ஷை. ஆனால் இந்த பையன் எக்ஸ்ட்ரோவர்ட்டு, he's connecting with everybody, he's trying to learn what they are going to do in life, he wants to do better in life. அவனுடைய வளர்ச்சிக்காக நண்பர்கள் வேணும், நண்பர்கள் கட்டாயமாக வேணும். அது ஆணோ பெண்ணோ நண்பர்களாக இருக்கிறது வந்து you'll be able to understand life better. ஓகே. ஏன்னா உங்கள் ஏஜ் குரூப், உங்கள் வைப், உங்களோட ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய நாலேஜ் இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஸோ they need the gang. ஓகே. இந்த பெண்ணுக்கு வந்து அந்த கேங்கில் தான் போய் சேரவும் முடியாது, ஏன்னா தன்னுடைய குணம் அது கிடையாது. அந்த பையனுக்கு வந்து அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவ தான் முக்கியம் அப்படின்னு வர முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்காக தான் ஹீஸ் லேர்னிங் திங்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், ஹீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் தே ஆர் சேயிங், ஹீஸ் ட்ரைங் டு க்ரூம் ஹிம்செல்ஃப். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை எல்லாருக்கிட்டையும் பேசும், பசங்கள்கிட்டையும் பேசும், பிள்ளைங்கள்ட்டையும் பேசும். அப்படின்னாலும் இந்த பையன் ரொம்ப இன்செக்யூர்டாக இருந்தானா அந்த பிள்ளை பேசுகிறது வந்து பிடிக்காது. கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் காதல் வந்து, அதாவது உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து should not be decided by whom they are talking to, by their friend circle. it should be decided by the trust you have in them. எனக்கு அந்த கேங்கோட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, நீ போகணுமா போயிட்டு வா. ஓகே. எய்தர் வே, யா மேன் ஆர் உமன். Right. ஓகே. நீ சினிமாவுக்கு அவனுக்கு அவளுக்கோ அவனுக்கோ சொல்லாமல் போகிறது தப்பு, அங்கே ட்ரஸ்ட் இல்லை. ஆமாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் 500 கேள்வி கேட்குறதும் தப்பு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போவே ட்ரஸ்ட் இல்லை, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் கோயிங் டு ப்ளூம் எனிமோர். நான் ரொம்ப அந்த லெவலுக்கு வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ ஹவு டு. ஆஃப் கோர்ஸ் இதான் எமோஷனல் அபியூஸ்ன்றீங்க. அதாவது அவங்க மேலே நான் ஒவ்வொரு பாட்காஸ்ட்லேயும் சொல்கிற ஒரே விஷயம் ட்ரஸ்ட். என்னோட ஃபஸ்ட்டு ஷோ தாடி ஷோக்கு போனீங்கன்னா அதில் சொல்லுவேன், தன்மேல் நம்பிக்கை இல்லாதவனால் அடுத்தவர் மேல் நம்பவே முடியாது. இப்படி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ணேன் பார்த்தீங்களா? நான் இப்போ நம்புறீங்களா? இங்கே தான் உட்காந்துருக்கேன். இல்லை, அது உண்மை, அது உண்மை. அது மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாது. உனக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை சரியாக அமையும், நான் சரியாக மட்டுமே செய்வேன், என்னால் என்னுடன் இருக்கவர்கள் சரியாகவே இருப்பார்கள் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லைன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் த பாயிண்ட் வேர் யூ கேன் ட்ரஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், ஏமாத்தட்டும்.
Yeah, ஃபார் அதான் கேட்க எக்ஸாம்பிள் கோ டு வந்தேன். த ஆப்போசிட் அதான் சைட். கேட்க ஐ நோ, வந்தேன். ஐ saw the change in your face. ஓகே, ஏமாத்தட்டும். ஏமாத்திட்டு என்ன பண்ண போறாங்க? திருப்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சொல்றீங்க, நான் லவ்வர்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி. ஓகே, ஓகே. ஏமாத்துறாங்க. ஏமாத்திட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையோட இன்னொரு பிள்ளையோட போய் பேசுறாங்க, இல்ல இன்னொரு பிள்ளையோட டெக்ஸ்ட் மெசேஜ் நடக்குது, மெசேஜ் whatever. நடக்குது, இல்ல இன்ஸ்டாகிராம் நடக்குது, எங்கேயோ நடக்குது. ம். யூ ஹேவ் அ கட் ஃபீலிங் தட் சம்திங் இஸ் ராங். அப்ப என்ன பண்ணலாம்? கேட்கணும்ல மேம். ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசிடுறது பெட்டர் தானே. ஓகே, சந்தேகம் எப்போ வரும்? அவங்க நடவடிக்கைகள்ல ஏதோ மாற்றம் இருக்கு, நமக்கு ஏதோ கட் ஃபீலிங். சரி, நீங்க எப்படி கேட்கணும் மேடம்? நீங்க சொன்ன மாதிரி காஃபி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு ட்ரைனிங் கரெக்டா கொடுத்துட்டேனா? ஐ அம் சோ கிளாட் யார். நான் சரியா வாழ போறேன். காஃபியோட அலையணும், கையில ஃப்ளாஸ்க் 2 கப்பு, வா உட்கார. இல்ல நான் சொல்றேன், இது வந்து எப்படி கேட்கலாம்னு நான் சொல்றேன். ஓகே, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க போய் அவங்களோட போனை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பிள்ளை வந்து அதை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னதை நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட்னு இருக்கும். இவன் என்னமோ தப்பு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு கட்டாயமா தெரியும், இல்லை இவ ஏதோ அங்கே கோல்மால் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு கட்டாயமா தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுல, அங்கே வெட்டணும். அங்கே எதை வெட்டணும்? அங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டணும். ஓகே, பேசவே வேணாங்கிறீங்க. For your inner peace. I'm not talking about what is for others. For your own inner peace, close the chapter. Move on to the next chapter. Okay, what if this is marriage, kids irukanga, there's so many layers, complications. When I started the you conversation, told, I told it's the lovers I'm asking part. about Okay? scenario 2. Okay, now we'll move on to the scenario 2. Scenario 2ல வந்து cheating is not an option. There is no option. Cut it out. பாதி பேர் சிங்கிளா தான் மேம் இருக்கணும் அப்படினா. No, I know it's painful. It's then very you will painful. still be able to find the right partner. Yeah. You have. Cheating is something, from my point of view, is unacceptable. I'll tell you why. I respect you. So, you are my partner. We love each other. We take care of each other, or we fight the hell out of each other. Okay? But the moment the cheating comes inside, you have removed me from the platform where you had me, kept me in the shell, and then you put the other person up there. It is not my responsibility to climb back up to that step. And you cannot put me back there because you already shoved me down. Correct. Then what is the meaning in that? It is always already broken. எப்ப அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சோ இல்லையா? Is that what it is? Okay, well said ma'am, beautifully said. It's done. So there is no meaning in going back, fighting. இனிமே பண்ண மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் forgive பண்ணிடு, சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், குழந்தை மேல சத்தியம், எல்லாம் ஸ்டோரி. ரைட். ஒட்டச்சிட்ட சில விஷயங்கள் வந்து உடஞ்ச விஷயங்களை வந்து அழகா ஒட்டலாம். ஜாப்பனீஸ்ல அந்த கோல்டு வச்சு ஒட்டுவாங்க தெரியுமா? எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் அது. உடஞ்ச பொருள் வந்து 10 காசு கூட பெறாது. அந்த உண்மையான கோல்டு 24 கேரட் கோல்டு வச்சு அதை முழு பொருளா திருப்பி கொண்டு வருவாங்க. இட்ஸ் a skill, it's an art, and it's a most expensive product. இது எங்கெல்லாம் உடஞ்ச பொருளை நீங்க வந்து ஒட்டலாம் அப்படின்னா, இது இது மறுபடியும் இந்த பெர்ஸ்பெக்ஷன் இஸ் ours. Of course. Okay, it is nothing to do with the world or what we were forced to think. What I am thinking is what I am saying. Sure. Okay, கீழே போட்டு உடைக்கிறது அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம், கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டோம்னா திருப்பி சேர்க்கவே வைக்க முடியாது அப்படின்னு. அதையும் இப்போ இந்த ஜாப்பனீஸ் வந்து அந்த போர்க்லைன்லாம் ஒட்டி கிட்டி காட்டிட்டாங்க. லைஃப் வந்து கண்ணாடி பாத்திரமா இருக்கக்கூடாது, சாலிடான இரும்பா இருக்கணும். போட்டு உடைச்சாலும் உடையக்கூடாது, மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். Nice. The moment someone cheats, your heart breaks into multiple million pieces. What I'm saying is, you be an iron ball, don't be a glass. Don't break for someone who's not worth it. You don't deserve it. They don't deserve. They don't deserve it. They don't deserve to be cried over, to be fought over, to be discussed over. Nothing. You shut the door, put a damn biggest lock that you can find, and then start living. It should not affect you. Close the door. ஒரு பெரிய பெட்டியில் போட்டு இப்படி இமேஜினேஷனில் கூட பண்ணலாம். நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்
ஒரு நாள் உட்காந்து அழுது ஆத்திரம்லாம் கொட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி நம்ம உமன் பண்ணுற எல்லா ஆமா. ட்ரெண்டிங்கும் பண்ணிட்டு ஒரு பெரிய டப்பாவில் குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த டப்பாவை பூட்டிட்டு கொண்டு போய் எங்கேயாவது கடலில் தூக்கி போட்டு வந்துருங்க. அதோட சாப்டர் க்ளோஸ்ட். திருப்பி அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகே. ஸ்டார்ட் யுவர் லைஃப். ரிமெம்பர், யூ கேன் கீப் ஸ்டார்டிங் யுவர் லைஃப் until the day you die. Every day of your life is important. You have a purpose. You are here for a reason. The purpose is to keep the world happy, to keep yourself happy. Stop being sorrowful. Stop being a crybaby. Stop being strong for somebody else. Be strong for yourself first. Be happy for yourself first. Be satisfied with the life that you have. Instead of chasing, இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் பார்த்து கல்யாணம் பண்ணப்போ தலை ஃபுல்லாக முடி இருக்கும், பயங்கரமாக பாடி பில்ட் பண்ணி அப்படி இருப்பார். இப்போ வந்து தலையில் முடியெல்லாம் கொட்டிடுச்சு, சுகர் வந்துருச்சு, ஆள்லாம் இழைச்சிட்டாரு. ஆனால் கரெக்டாக ஜிம் போவார், கரெக்டாக சாப்பிடுவார். You fall in love with an outer appearance of anyone. Don't tell me you already know them. No, bullshit. Okay, அந்த ராமன் ஃபஸ்ட்டு பார்வை பார்த்தோன்னா சீதா லவ் பண்ண மாதிரி பார்த்த உடனே வெளி அழகு தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ரைட். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுடைய உள்ளழகு என்ன, உள்ள இருக்கிற அழுக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பா. அது ரெண்டையும் சமமாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருந்தால் தான் அந்த லைஃப் கரெக்டாக இருக்கும். எப்போ வந்து நல்லதை மட்டுமே நான் எடுத்துக்குவேன், கெட்டதை விட்டுருவேன், இந்த ஏதோ ஒரு பாம்பு வந்து அந்த பாலை மட்டும் குடிக்கும் அப்புறம் மீதி எல்லாத்தையும் விட்டுருவோன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னா வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது. ஒரு பர்சனை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட குவர்க்ஸ், அவங்களோட பேட் திங்ஸ், அவங்களோட மூட் ஸ்விங்ஸ், அவங்களோட ஃபிசிக்கல் இன்னெபிலிட்டிஸ், எபிலிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரென்த் என்னவா வேணால் இருக்கட்டும், ஒரு பர்சனை முழுமையாக 100% அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லது மட்டுமே இருக்கணும் அப்படின்னா விளக்கவாது. ஓகே, நீங்கள் உங்ககிட்ட சாரி கேட்காத ஒருத்தர்கிட்ட இந்த சாரி பிரச்சனை பெரிய உலகம் மன்னிச்சிருக்கீங்களா? இல்ல சாரி கேட்கல ஆனா நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? Who am I to forgive them? Somebody who has insulted you. Their dumb shit they are carrying. இது வந்து irrespective of their who it is. expression. Yeah, their expression, their feelings, they are carrying it. I am not a person to forgive. I am not a person to even consider that as their action. நீ பண்ணது உனக்கு கர்மா சுற்றி சுற்றி வந்து அடிக்கும். நீ என்கிட்ட சாரி கேட்டு ஒன்றும் நடக்காது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் சாரி சொல்லலாம்னு சொல்லி நாங்கள் 2 பேர் திருப்பி 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 சாரி சொல்லுவோம். ஓ சாரி சொல்லலாம்னு சொல்லி. நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, அந்த வார்த்தை ஒன்றும் மிக கடுமையான வார்த்தை இல்லை, சொல்வதற்கு மிகவும் எளிமையான வார்த்தை. ஆனால் ஈகோ இல்லை, சொல்லிடலாம். ஈகோவே வேணாம், ஈகோ அது அடுத்த பிரச்சனை, அதை வச்சுக்கலாம். உண்மையிலே மனதார நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா, இல்லை வார்த்தை ஜாலங்களுக்காக சாரின்னு கேட்குறீங்களா? தட் இஸ் அ பாயிண்ட். ரைட். ஆமாம். அப்போ என்ன சொன்னாலும் சாரி கேட்டால் விட்டுருவீங்களா? அப்படி இல்லைல்ல, நமக்கு தெரியுமே. ஸோ சாரி இஸ் ஜஸ்ட் அ ஸ்டூபிட் வேர்ட். யூ ஃபீல் இட், யூ வாண்ட் டு ஃபர்கிவ், யூ வில் ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன். யூ வாண்ட் டு ஆஸ்க் ஆர் அப்பாலஜைஸ். The word sorry is not what that matters. The feelings behind your emotion to express a word that can be sorry or that can be kanne thangame, whatever, however you call each other. Simple. You don't அந்த வேர்டை வந்து இந்த சாரியும் தேங்க்யூவும் ரொம்ப ஃபார்மலாக கொண்டு வந்துட்டோம், ரொம்ப கேஷுவலான வேர்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நாங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்து அந்த மார்க் வாங்காதப்போ அடி வாங்கினோன்னு வச்சுக்கோயேன், அந்த அப்போ நான் அடுத்த மந்த் தான் வாங்கிறேன்ப்பா, அப்பா நான் அடுத்த மாதம் அடுத்த எக்ஸாமில் அடுத்த டெஸ்ட்டில் வாங்கிறேன்ப்பான்னு நம்ம கதறி கதறி சொன்னால் கூட இந்த தடவை ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சாரின்ற வேர்டு அதே மாதிரி தான். உள்ளுக்குள்ள அதனுடைய நோக்கம் சரியானதா இல்லைன்னா வார்த்தை ஜாலங்கள்ல அர்த்தமே கிடையாது. ரைட். நீங்கள் சாரின்னு கேட்க சொன்னீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட 100 வாட்டி சாரி கேட்பேன். எதுக்கு? எனக்கு என்ன உங்களுக்கு சாரி வேணும்னு நான் சொன்னேன், அவ்வளோதான் அந்த வார்த்தைக்கான மீனிங். ஓகே, நீங்கள் சாரி வேணும்னு கேட்டீங்க, நான் சொல்கிறேன் சாரி ரம்யா, சாரி ரம்யா, சாரி ரம்யா, சாரி ரம்யா. போருமா, இன்னும் கொஞ்சம் சொல்லவா, சாரி ரம்யா. ஸோ அதில் அர்த்தம் இல்லை. யா கண்டிப்பா.
unless you really feel ashamed, you really did something wrong, and you want that person to understand that you did something wrong, and you step up your game and show them what you did is wrong. That is where the word sorry has a meaning. Right. இல்லைன்னா நான் உங்களுக்கு 100 வாட்டி சொல்லலாம், நீங்கள் எனக்கு ஒரு 100 வாட்டி சொல்லலாம், 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. மேம் உங்கள் லெவல் ஆஃப் கிளாரிட்டி, எனக்கு இது வேணும் இது வேணாம், இதை நான் செய்வேன் இதை நான் செய்ய மாட்டேன், இது வந்து இட் கம்ஸ் வித் ஏஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அது சொல்ல தரல. பட் தென் வாட் ஐ ஃபிகர் இஸ், இன்னைக்கு we are all living a life of regrets in the sense, கல்யாணம் ஆனவங்க நம்ம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க, கல்யாணம் பண்ணாதவங்க நம்மளும் கல்யாணம் பண்ணியிருக்கணுமோ அப்படின்றாங்க, குழந்தை பெற்றுக்காதவங்க வந்து குழந்தை பெற்றுருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ஐயோ குழந்தை இல்லைன்னா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றாங்க. ஸோ திஸ் ரிக்ரெட்ஸ் எவ்ரிவேர், ஆல்வேஸ் சீயிங் த கிராஸ் ஆன் த அதர் சைட். அதை வச்சு தான் யூ கீப் சேயிங் இல்லை, க்ளீன் கட், பி கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். அந்த 25+ இருக்கிற ஏஜில் அந்த கிளாரிட்டி, எனக்கு இப்போ இது வேணும் இல்லை இது வேணாம், நான் தள்ளி போடுறேன், நான் கரியர் மட்டும்தான் பார்க்க போகிறேன், இல்லை நான் குழந்தையோடு செட்டில் ஆகுறது மட்டும்தான் என் ப்ரையாரிட்டி, இதை எப்படி மேம் டிசைட் பண்ணுறது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ நீட் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. நான் வந்து ஒரு பெரிய பங்களாவில் ஒரு ஜாகுவார், ஒரு BMW, ஒரு போர்ஷ் அந்த மாதிரி கார்லாம் நிறுத்தி ஒரு 10 பேர் வீட்டில் வேலை செஞ்சு நான் ஒரு 500 கிலோ நகை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா அது ஒரு வகையான வாழ்க்கை. இன்னொரு வகையான வாழ்க்கை, என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் செய்யணும், நான் நிம்மதியாக இருக்கணும். இது ஒரு வகையான வாழ்க்கை. ரெண்டும் கெட்டானாவும் இருக்கலாம். பிள்ளை வந்து இப்போது சிங்கிள் பேரண்ட் அப்படிலாம் இருக்காங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், பிள்ளைங்க எப்படியாவது படித்து மேலே வந்து வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்று நீங்கள் எதை முடிவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். ஏன்னா யூ ஹவ் ட்ரான் அ லைன். எனக்கு இது வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, காசு பணம் பங்களா வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய முழு குறிக்கோளும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தாலும் பத்தாது, எவ்வளவு பில்டிங் கட்டினாலும் பத்தாது, எவ்வளோ நகை வாங்கினாலும் பத்தாது, பிகாஸ் யூர் ஆல்வேஸ் லுக்கிங் அப் ஃபார் மோர். ஓகே, எப்போ வந்து மானிட்டைஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாரும் பெரிய மனுஷன் மாதிரி அடுத்தவெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். கிடையாது, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும். கரெக்ட். இதுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கணும்? மாதம் 20,000 வந்தால் போதுமா, மாதம் 50,000 வேணுமா, மாதம் 1,00,000 வேணுமா? உங்களுடைய தாட் ப்ராசஸ். இதுக்குண்டான வருமானத்தை நான் எப்படி கொண்டு வரது? இது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளார இது நான் வந்து 10 மடங்காக பெருக்கணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? இந்த இன்னொரு 10 வருஷம் கழித்து நான் ரிட்டையர் ஆகிடணும். 40 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத முடிவு பண்ணணும். நம்ம அம்மா அப்பாலாம் 58, 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சாங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இப்போ வந்து 70, 80 வரைக்கும் வேலை செய்யலாம், அது வேறு விஷயம். இப்போ இருக்க ஜென்சிலாம் வந்து 30 இயர்ஸில் ஐ வாண்ட் டு ரிட்டையர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. தாட் ப்ராசஸ் இஸ் ரைட், பட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் இட்? Absolutely. தாட் மட்டும் இருந்தால் போதும், அதில் யூ நீட் ஆக்ஷன்ஸ் along. ஸோ ஆக்ஷன் பிளானே இல்லாமல் இஃப் யூ ஹேவ் அ தாட் ப்ராசஸ் தென் இட் கெட்ஸ் டிஃபிகல்ட் டு டிசைட். ரைட். ஸோ தட்ஸ் த கிளாரிட்டி. அதை இந்த ஒரு 25ல் டிசைட் பண்ணணும்பீங்களா? வாட் இஸ் த பை வென் டு யூ திங்க் அந்த கிளாரிட்டி அமையும் ஒருத்தங்களுக்கு? அது நம்ம வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து தான். ஓகே, நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோன்ற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி வரும். நம்ம சில சமயம் சீக்கிரம் வரலாம், சில சமயம் லேட்டாக வரலாம். ஆனால் அந்த மெச்சூரிட்டி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பெண் சிலை ஒன்று தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஆணும் அதே மாதிரி தன்னைத்தானே செதுக்கிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை சரி பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் லவ் எவ்ரிவேர், நோ, it may not come back from the same person, it may not come back from where you expected, but it will always come back. Being kind is a skill. Because someone hurt you shouldn't change you as a kind person. You are a kind person, so remain, no matter what happens in the world, all the chaos around you, you still remain the kindest person in the world.
அந்த நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்களே. ஆல்மோஸ்ட் அந்த நிறை குடத்துல தண்ணின்றதை வந்து நான் கைண்டுன்னு சொல்றேன். கைண்டு ஓ உனக்கு அவ்வளவுதான் தெரியும். பட் இன்னைக்கு வந்து கைண்ட்னஸ்ங்கிறத விட சிம்பிளா இருக்கிறது வந்து ஒரு வீக்னஸா நிறைய பேர் பாக்குறாங்க. அதாவது பார்த்திருப்பாங்க. அட்வான்டேஜ் மேடம் எடுத்துப்பாங்க. நான் மேக்கப் போட மாட்டேன் மேடம். ஐ நோ. நான் பெருசா நகையெல்லாம் போட மாட்டேன் மேடம். நான் எங்க போனாலும் ஒரு காட்டன் saree தான் மேடம் கட்டிட்டு வருவேன். இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா மேம்? இதுல ஏதாவது வீக்னஸ் இருக்கா? நீங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கீங்க, இவ்வளவு எளிமையா இருக்கீங்க, சிம்பிளா இருக்கீங்க, வாழ்ந்துட்டீங்க இவ்வளவு வருஷம், இதுல ஏதாவது நீங்க நெகட்டிவா பாக்குறீங்களா? நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மள காரியவாதியா அதுக்குன்னு வந்து பழகுறாங்க, அப்படி ஏதாவது ஒரு கண்ணோட்டம் இருக்கா இதுல? கட்டாயமா இருக்கு. பார்க்குறவங்க பார்வையில வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ரொம்ப பெரிய இடம், பட்டு புடவை கட்டி, ரொம்ப அழகா நகையெல்லாம் போட்டு, ரொம்ப மேக்கப்லாம் போட்டு பர்ஃபெக்ட்டா வர இடத்துல நம்ம இப்படி போய் உட்கார்ந்துருந்தோம்னா, முதல்ல வந்து ஒரு 2 நிமிஷம் நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அப்படியா? பேச மாட்டாங்க. அதில் யாராவது எங்கிருந்தாவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஓடி வந்து ஜானகி அப்படின்னு கையை பிடிக்கும்போது யாருன்னு திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க. நான் ஜென்ரலாக த்ரூ அவுட் மை லைஃப், நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டா ஆர் வாட் எவர் ஹேப்பன்ஸ், பட் இன் ஜென்ரல் people try to judge you by the appearance. I'm trying to break that. I will be like this. I am who I am. Super. I'm not going to change for the world. Beautifully well said. Tell me how much appearance really matters. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 2 எக்ஸ்ட்ரீமில் பார்க்குறேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்போதுமே செல்ஃப் லவ், நான் பயங்கரமாக மேக்கப் போட்டுப்பேன், ஃபேஷியல் பண்ணிப்பேன், நான் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வெளில போவேன்ற ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அதை பற்றி அலட்சியப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த குட் லுக்ஸ் அப்பியரன்ஸுங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ தூரம் அவங்களை எடுத்துகிட்டு போகும் வேலையில், லைஃப்பில், பார்ட்னர்ஷிப்பில் எக்ஸெட்ரா? அது நீங்கள் போகிற இடத்தையும் பார்க்க போகிற பீப்புளையும் பொறுத்து தான். இப்போ வாரன் பஃபே கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னா, I'll put up a suit, I'll put my bun and then I'll go and walk him and tell him what I want. I would love to see you like that. I have done it. I don't have a problem. Okay. The dressing, the clothing is just to cover up the parts. But when it gives value to where you are going, you want to be received on the same plane. Right. You don't want to be received under or upper. I don't want him to see me as an Indian woman who comes in a sari. I want him to see as a business equal. Super. You get it? That's the amount of confidence you need. Other than that, makeup, coloring, sari, with friends, without friends, functions, it's all your choice. That is not what decides who you are. You are who you are. When you walk into a room, your first step and your first look shows who you are. Are you confident enough? Are you happy enough? Are you that person that I'm looking for? That's what it decides. It does not decide because, you know, how you change. You can change to any color, any situation, any person, any personality that you're trying to meet. But ultimately, the inner confidence is what shines through. நீங்கள் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் எத்தனையோ பேரை வந்து ஹையர் பண்ணுறீங்கல்ல வேலைக்கெல்லாம். what do you really see in them, ma'am? Do you see the resume, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இல்லை அதை தாண்டி ஏதாவது பார்ப்பீங்களா? பொறுப்பு இருக்கான்னு பார்ப்பேன். அது இருந்தா அவங்க எதுக்கு வேற? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து வந்த நிறைய குழந்தைங்க பிள்ளைங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுறவங்கள பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, கொரோனாக்கு அப்புறம் அந்த ஜெண்டரே காண போயிடுச்சு. அந்த ஜீனே இல்லை இப்போ யாருக்கும். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த மாதிரி கமிட்டடெல்லாம் இருந்தாங்க. இப்போலாம் they come and they go. You have to accept the change. So I see the same. அதாவது நம்ம ஜென்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு வரோம், உடனே பெரிய வேலை கிடைக்கணும், பெரிய சம்பளத்தில் நான் வந்து ஜாயின் ஆகணும், இல்லைன்னா என் கெத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி, நான் சின்ன வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அதுக்கு நான் கொஞ்ச நாள் சும்மாவே இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் வந்து ஏதாவது கண்டென்ட் கிரியேட்டராக நான் போயிடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சைட் பாக்கெட் மணி வரும். திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ. ஏன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப அறிவாளியாக இருக்குங்க. அதுங்க தேவையில்லாத அறிவெல்லாம் நிறைய வச்சுருக்குங்க உள்ளார. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜென்ரேஷன் தான். தேவையில்லாத அறிவெல்லாம் நிறைய வச்சுருக்குங்க. ஆனால் அதுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு இன்னும் புரியல. ஒரு 2 வருஷம் போய் அடிமட்ட வேலையிலேருந்து டாப் வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளில வந்தோன்னா உன்னோட கெத்தே வேறு, உன்னோட வேல்யூவே வேறு. நீ நேராக ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டரை கீழே பிடிச்சி தள்ளிட்டு அங்கே தான் போய் உட்காருவேன் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களாம் துப்பிகிட்டே இருப்பான் லைஃப் ஃபுல்லாக. ஏன்னா யூ டென்ட் லேர்ன் த பேசிக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் பேசிக் ஒழுங்காக போட்டிங்கன்னா பில்டிங் ஒழுங்காக வரும். எனக்கு வந்து உங்களோட
ஹெல்த் ஆங்கிள் பற்றி நீங்கள் எந்த பாட்காஸ்ட்லையும் பேசுனதில்ல. என் பாட்காஸ்ட்டில் அதை பற்றி கண்டிப்பாக எல்லாரையும் பேச வைப்பேன். டிஸ்பைட் கேக் ஸ்கொயர், சுகர் லோடட் பேஸ்ட்ரீஸ் பீங் அ பிஸ்னஸ், ஐம் பிரிட்டி ஷுர் தெர் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் தட் டிசிப்ளின் தட் கோஸ் இன் டு யுவர் ஹெல்த் ஆல்சோ. உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் டிவோட் பண்ணி பண்ணுற விஷயங்கள் என்ன? கேழ்வரகு கஞ்சி அடடா, டெய்லி குடிப்போம். வாவ். இந்த செக்கு எண்ணெய் அந்த மாதிரி தான் கரெக்டாக சமைக்கிறதெல்லாம். தேடுவோம். வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது அந்தந்த ஊரில் விவசாயிக்கிட்டேருந்து சரியான பொருள் வாங்கிட்டு வருவேன். ம். இங்கே லோக்கலில் ரொம்ப ஷாப்பிங்கே கிடையாது, க்ரோசரி ஷாப்பிங்கே ஓ. கிடையாது. ஆம், சரியான உணவு, சரியான தூக்கம், வாரத்தில் ஒரு 4 நாள் ஜிம்மு. எல்லா நாளும் போக முடியறதில்ல. முன்னாடி இதுவே வந்து என் பையன் 2-3 வருஷம் சண்டை போட்டு தான் இந்த ஜிம்மே சூப்பர் ஸ்டார்ட் மேம், வாரத்தில் பண்ணேன். 4 நாள் பெரிய விஷயம். 4 நாள் ஜிம்மு அவ்வளோதான். ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் லாஸ்ன்றது கிடையாது, வெயிட் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் Okay. பண்ண முடியும் என்னால். ஸோ ஏன்னா ஐ ஹேட் மெனி சர்ஜரிஸ், ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் டூ. ஸோ ஐ டூ ஆல் ஆஃப் தட். ஹெல்த்துன்றது வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட நிறைய கற்றுக்கலாம். they லேர்ன் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். எனக்கு தெரியலன்னா நான் கீர்த்தனாவை கேட்பேன், என் பையனை கேட்பேன், என் பொண்ணை கேட்பேன். அவங்க தான் இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கொண்டாடுவாங்க, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் ஜென்ரலாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முழு காரணம் நம்மளுடைய மனநிலை தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களோட மார்னிங் ரொட்டீன்னா என்ன? எப்போ எழுந்துப்பீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் நான் நெகோஷியபிளாக பண்ணுற ஹேபிட்ஸ் தினசரி என்ன? சர்ஜரிக்கெல்லாம் முன்னாடி 6 மணி, 5:30 மணி, 5 மணிக்கெலாம் எழுந்து காலையில் அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்து அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ சர்ஜரிலாம் நிறையா பண்ணதுனால 6:30 அப்படி தான் எழுந்துப்பேன். என் பொண்ணு 7:20க்கு ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பண்ணி அவங்கள கிளப்பி அனுப்பிட்டேன்னா 7:20லேருந்து 7:50 வரைக்கும் என்னோட டைம். அந்த ஒரு கப் காஃபியோட ஒரு கிண்டிலோட போய் பால்கனியில் உட்காந்துருவேன். ஓ, இது காலையிலயும் நடக்கும் நைட்டும் நடக்குமா? தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிறது. பா, பியூட்டிஃபுல் மேம். ஸோ 7:50க்கு அப்புறம் எழுந்து அழுதுகிட்டே கிளம்பி ஜிம்முக்கு போவேன். ஐயோ இன்னைக்கு லெக் பண்ண சொல்லுவானான்னு தெரியலையே, கோர் பண்ண சொல்லுவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எழுந்து போவேன். 9:15க்கு ஜிம்லேருந்து வந்துடுவேன். ஜிம் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அதுக்கப்புறம் 10 வரைக்கும் இன்றைக்கி என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றத வந்து முதல் நாள் நைட் ஏதாவது எழுதி வச்சுருப்பேன், எங்கேயாவது ஒரு நோட்டில் கிறுக்கி வச்சுருப்பேன். அதை எடுத்து அதை செக் பண்ணி அதில் ஸ்டார்ட் ஆகும் என் டே. அதுக்கப்புறம் அது பாட்டு போகும். ஆசம், பியூட்டிஃபுல். லாஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப விலாவரியாக நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னீங்க. த ஃபைனல் திங், இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் மறந்துடுங்க, ஆனால் இது ஒரு விஷயத்த நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு சொல்கிற விஷயம் என்ன? உங்களை மறந்துடாதீங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஆல்வேஸ். ம். No matter what the world thinks of you, no matter how the world treats you, no matter how the situation is demanding, keep yourself happy, inner self happy. It doesn't matter. Nothing matters. After a couple of days, couple of years, nothing matters. You will turn back and laugh at yourself for whatever, the hell you're going through right now. Instead of going through hell, keep your peace. நிம்மதியாக இருக்கும். சூப்பர். நீங்கள் நிம்மதியாக இருக்கும். உங்களோட நிம்மதி தான் முக்கியம். சூப்பர் மேம். அதாவது இந்த மாதிரி ஒரு பெண் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். கம்மிங் ஃப்ரம் அ ஜென்ரேஷன் வேர் சாக்ரிஃபைஸ் பண்ணு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அடுத்தவங்க கிட்டேருந்து பாராட்டு வாங்கு, அந்த ஒரு சைக்கிள் ஆஃப் கல்ச்சர்லேருந்து வந்த நமக்கு நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற அட்வைஸ் கொடுக்குற ஒரு பெண் வந்து ரொம்ப ரேர். அண்ட் ஐ தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், பிகாஸ் நீங்கள் ஒரு அன்ஃபில்டர்டு பர்சன் who is also a beautiful human being அப்படிங்கிறது இன்றைக்கி நான் இன்னும் 100% ஜாஸ்தியாகவே சொல்கிறேன். இட்ஸ் wonderful to see you, to meet you, to talk so much to you. And இந்த ஒரு சாமோடு எனக்கு இந்த கான்வர்சேஷனை முடிச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.